ஒரு காட்டில் வந்து ஒரு குள்ளநரி வந்து குள்ளநரியில் ஒரு நாய் வந்து காட்டில் எப்படியோ வந்துருச்சு, வழி தவிர வந்துருச்சு. அந்த நாய் உள்ளே வரும்போது சிங்கம் தூரமாக வர்றத அந்த நாய் பார்த்துச்சு. அந்த சிங்கத்தை பார்த்தோம்னா இந்த நாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பதறி போச்சு. பதறி போன உடனே சுற்றி முற்றி பார்த்த உடனே அங்கே எலும்பு துண்டுகள்லாம் இருந்தது. அந்த எலும்பு துண்டுலாம் என்ன பண்ணுச்சுன்னா, இது வந்து முதுகு பக்கம் சிங்கம் பக்கம் சாப்பிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுச்சு, அந்த எலும்பெல்லாம் வந்து கடின்னு கடிச்சிக்கிட்டு இருந்தது. சிங்கம் அங்கேருந்து கிட்ட வரும்போது என்னடா இந்த நாய் வந்து பயங்கரமாக இருக்கு, எலும்பெல்லாம் கடிக்குது, செம்மையாக கடிக்குது, என்ன இருக்கும், நம்மளோட பயங்கரமான ஆளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரம் நிற்குது. சரின்னு சொன்ன உடனே பார்த்துட்டு இது பண்ண உடனே என்ன, சரி ஏதோ தெரியல, பயங்கரமான மிருகம் போல, நம்மளோட பயங்கரமான ஆள் போல திருப்பி போயிடுது. இதை என்ன பண்ணுதுன்னா, ஒரு குரங்கு மேலேருந்து பார்த்து அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா, ஆஹா இந்த நாய் வந்து இந்த எலும்பை வச்சுட்டு இந்த விளையாட்டு விளையாடுது, பயங்கரமான ஆளாக இருக்கும் பொழுது இந்த நாயை எப்படி வந்து போட்டு கொடுக்கணும் சிங்கங்கிட்டன்ட்டு சிங்கங்கிட்ட போயிட்டு சிங்கம் மேலே உட்காந்துட்டு வரும்பொழுது மறுபடியும் பார்க்குறது இந்த நாய் அங்கேருந்து சிங்கம் மேலே அந்த குரங்கு உட்காந்துட்டு வர்றத பார்த்த உடனே ஆஹா நம்ம இன்னைக்கு கதை முடிஞ்சுதரா அப்படின்ட்டு இந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் வந்து திரும்பி உட்காந்துக்கிட்டு முதுகு பக்கம் காமிச்சிக்கிட்டு அந்த எலும்புகள்லாம் கடிக்கிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, குரங்க உங்கள் சிங்கத்தை கூப்பிட்டு வர சொன்னல, ஏன் அவ்வளோ லேட்டாக வர, முதல்ல வந்திருக்கலாம்ல, நான் இப்போதான் ஒரு சிங்கத்தை காலி பண்ணேன், ரெண்டாவது சிங்கத்தை லேட்டாக கூப்பிட்டு வரையே அப்படின்ட்டு அந்த குரங்கு பார்த்து சொன்ன உடனே சிங்கம் என்ன நினைக்குதுன்னா, ஆஹா இது வந்து நம்மளை கூப்பிட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்க காலி பண்ணுது அந்த சிங்கம். ஏன்னா தான் தப்பிக்கணும்னா சமயோச்சித புத்தி வேணும், பதட்டப்படக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டோம்னா பதட்டப்படக்கூடாது. தெரிஞ்சுன்னா சமயோச்சித புத்தியால் நம்ம எப்படி அதுலேருந்து வெளியே வர்றதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு சின்ன கதை.